Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. விருதுநகர் ஊராட்சி ஒன்றிய அலுவலகம் முன்பு தமிழ்நாடு ஊரக வளர்ச்சித்துறை அனைத்து சங்கங்களின் கூட்டமைப்பு சார்பில் 16 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி மாநிலம் தழுவிய மாவட்ட அளவிலான கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருகிறது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் ஜெயலானி வழங்க கேட்கலாம். வணக்கம் ஜெயலானி, அங்கு விருதுநகரில் ஊரக வளர்ச்சித்துறை சங்கத்தினர் சார்பாக முன்வைக்கப்படும் 16 கோரிக்கைகள் என்ன? விரிவான விவரம். கனகதாரா தமிழ்நாடு ஊரக வளர்ச்சித்துறை அனைத்து சங்கங்களின் கூட்டமைப்பு சார்பாக 16 அம்ச கோரிக்கைகளை முன்வைத்து மாநிலம் தழுவிய மாவட்ட அளவிலான கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் என்பது நடைபெற்று வருகிறது. இதன் ஒரு பகுதியாக விருதுநகர் ஊராட்சி ஒன்றிய அலுவலகம் முன்பு அரசு ஊழியர்கள் தரையில் அமர்ந்து தற்பொழுது போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இதில் தூய்மை காவலர்களுக்கு மாதம் ரூபாய் 10,000 ஊதியம் ஊராட்சி மூலம் வழங்க வேண்டும். வட்டார மாவட்ட சுகாதார ஒருங்கிணைப்பாளர்களின் பணிக்காலத்தை கருத்தில் கொண்டு வட்டார மாவட்ட அளவில் பணி நிரந்தரம் செய்திட வேண்டும். சுகாதார ஊக்குநர்களுக்கு பணி பாதுகாப்பு வழங்கிட வேண்டும். மக்கள் நல பணியாளர்களுக்கு காலமுறை ஊதியம் வழங்க வேண்டும். குடிநீர் ஆபரேட்டர்களுக்கு காலமுறை ஊதியம் வழங்க வேண்டும். கணினி உதவியாளர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும். ஊராட்சி செயலாளர்களை பென்ஷன் திட்டத்தில் இணைக்க வேண்டும். ஊராட்சி கணினி உதவியாளர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் உள்ளிட்ட 16 அம்ச கோரிக்கைகளை முன்வைத்து அரசுக்கு எதிராக இந்த கோஷங்களை எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஏராளமான பணியாளர்கள் தற்பொழுது கலந்து கொண்டுள்ளனர். தமிழக முதலமைச்சர் இந்த விஷயத்தில் சிறப்பு கவனம் செலுத்தி அரசாணைகள் வெளியிட வேண்டும் எனவும் அந்த போராட்டத்தில் கோரிக்கை வைக்கப்பட்டுள்ளது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ஜெயலானி. ஆ